கலைச்செல்வி ராஜசேகர் என்னோட ஃப்ரெண்டு, அந்த அண்ணனோட அவங்க ஒய்ஃப், அவங்க வந்திருக்காங்க. கலைச்செல்வி அவர்களுக்கும் ஆசிரியை. அவங்களும் வந்து ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஆமாம், 3 பட்டிமன்றம், இப்போ வந்து 4வது பட்டிமன்றம் பிச்சு உதற காத்திருக்காங்க. அடுத்து சமாளிப்பதில் வந்து முத்துசாமி அவர்கள் 2வதாக பேச வராங்க. அமைதியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் எழுதி கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், அடுத்தபடியாக ஒரு ஆளாவது ஆம்பளையர் வந்திருக்காங்க. நேற்று நடந்திருந்ததை விட 3 பேர் வந்திருக்கீங்க. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய தமிழ் குடியில் பிறந்த நாம் அனைவரும் தமிழர் திருநாளை உலகெங்கும் உள்ள தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நமது ஊரிலும் சிறப்பான வகையில் பாரம்பரிய கலைகள் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வே போதும். நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறந்த ஒரு கிராமமா இருந்தாலும் சிறந்த ஊர் அப்படின்னா நம்ம உச்சினத்த ஊரை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா பல வருடங்களாக வந்து பார்த்துருக்கான். இதுல நான் பட்டிமன்றம் பழகினதே இங்கதான். 7 வருஷம், ஆமா 3 தடவை மண்டபத்தில் நடந்துச்சு. அப்புறம் இங்க ஒரு தடவை வச்சான். ஆமா, அப்படி சிறப்புக்குரிய, அதுவும் வந்து எந்த ஊர்லயும் வந்து இளைஞர்கிட்டலாம் சாதாரணமா பொறுப்பு கொடுத்துட மாட்டாங்க இளைஞர்கிட்ட. ஆனா இங்க வந்து இளைஞர்கள் வந்து ஏன்னா நம்பி கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்கள் நமது கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள். ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் கமிட்டி அவர்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வளவு பொறுப்பா 2 நாட்களும் வந்து அவங்க இதை எடுத்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம, குடும்பத்துல 1008 பிரச்சனை இருந்தாலும் இங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சூப்பரா நடத்திட்டு வராங்க. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரைட்டு, இப்போ வாழ்த்துக்களை தான் சொல்லியாச்சு. இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு பேச வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க வந்திருக்கக்கூடிய தினமும் இந்த 2 நாள் பொய்யப்புறம் உண்மை மாதிரியே சொல்றீங்கன்னு சொல்ல வராங்க. வாழ்த்துக்கள் தாங்க. ஊர் மக்களுக்கும் நம்ம எஃப்எஸ்சி தோழர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் அழகா கிளம்பி வந்திருக்கீங்க. வீட்டில் உள்ள பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக சமாளிப்பது ஆண்களா பெண்களான்னு தலைப்புல ஆண்களுக்கு சாதகமா பேச வந்திருக்கேங்க. நானு எதிரணியில இருந்து சொல்றாங்க, எதிரணியில நடுவர்களே எதிரணியில இருந்து கதையா கட்டுறாங்க. அம்மா இதயத்தை எடுத்து கொடுத்தாங்களா? நடைமுறையில யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வர நோய 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 நோயன்னு இருப்பாங்க இந்த பெண்கள். பிளவுஸுக்கு மேட்சா சாரி இல்லைன்னா கத்துன்னு கத்துவாங்க. அதே இது நம்ம ஆண்கள் ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு சாண்டல் கலர் பேண்ட்டும் இருந்தா போதும், எல்லா சட்டையும் மேட்ச் பண்ணிட்டு மாசா ஃபங்க்ஷனுக்கு போவாங்கல்ல நடுவர் அவர்களே. அந்த காலத்துலலாம் பெண்கள் தான் அடுப்படியில இருந்து சமைச்சு பரிமாறிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஆண்களே களத்துல இறங்கி வகை வகையா சமைச்சு பரிமாறிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. எங்க அப்பா கூட நேற்று சாம்பார் வச்சாரு. கூட்டத்துல அவுத்து விட்டீங்களா? சரி, ஃபங்க்ஷனுக்கு போலாம் வாமான்னு ஒய்ஃப்ட்ட சொன்னா இந்த சேலையில மடிப்பெடுத்து விடுங்க, இந்த செயின் எடுத்துட்டு வாங்க, இந்த கம்மல் எடுத்துட்டு வாங்கன்னு நம்மள நோயான்னு இருப்பாங்க. அப்படியும் சலிச்சுக்கிட்டு அவங்கள கிளப்பி இருமா ஒரு 5 நிமிஷம் சட்டையே மாட்டிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு அவர் வருவார். தலையை கூட ஒழுங்கா சீவி இருக்க மாட்டாரு. அப்ப கேட்பாருங்க பாருங்க ஒரு கேள்வி, ஏங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும். சட்டுனே மழை மாதிரி வளர்க்கறதே இந்த பெண்கள் தான் நடுவர்களே. நம்ம ஆண்கள் வந்துட்டு தன்னோட சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டு குடும்ப சந்தோஷத்துக்காக வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆண்களுக்கு எதிராக எப்படி நடுவர்களே உங்களுக்கு பேச தோணுச்சு? எப்படி தோணுச்சு? ஆக இதுல இருந்தே நம்மளுக்கு தெரியுது, வீட்டுல உள்ள பிரச்சனைகளை சமாளிக்கிறதே இந்த ஆண்கள் தான் புத்திசாலித்தனமா. நடுவர் அவர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வீட்டுல உள்ள பிரச்சனைகளை புத்திசாலித்தனமா தீர்க்கிறதே நம்ம ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. மறந்துடாதீங்க.
இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நினைக்கிறேன். வணக்கம். மகேஸ்வரி பாலாஜி முத்துசாமி அவர்களை அன்போடு வருக வருகென உங்களுடைய வாதங்கள். இங்கு கூடியிருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கத்தையும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணிலமே உன்னை வணங்குமே நன்றி கடன் இப்பதற்கே கருவிலே உன்னையே ஏந்துவேன். நம்ம ஒவ்வொருத்தங்க வீட்லயும் குடும்ப பிரச்சனை பெண்களாலங்கிறாங்க. நாம எல்லாம் நாட்டோட பிரச்சனையே தீர்த்து வச்சுட்டு இருக்கோம். எல்லா பெண்களும் ஒரு இதுல பதவியில இருக்காங்க. என்ன பதவினா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு எல்லா பெண்களும் ஒரு பதவியில இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு தலைவரை நான் சொல்றேன். நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நாட்டோட பிரச்சனையே தீர்த்து வைக்கும் போது நம்மளால ஏங்க வீட்டோட பிரச்சனையே தீர்த்து வைக்க முடியாது? ஒரு பெண்ணுக்கு கடவுள் மிகப்பெரிய சவாலை விட்டுருக்காங்க. என்ன சவால்னா, குழந்தை பேருங்கிற ஒரு பெருமிதமான ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நாம தாங்க 10 மாசமும் குழந்தைய சுமந்து பெக்குறோம். நம்மளுக்கு தாங்க அது மிகப்பெரிய சவால். ஆண்களே எல்லா சவாலும் எடுத்துக்கிறாங்க. அண்ணன் சொல்றாங்க, பால்ராஜ் அண்ணன், என்னுடைய குழந்தைக்கு நான் தான் முடி வெட்டுறதுக்கு எந்த கடன் செலக்ட் பண்ணணும், காலேஜ்ல சீட் வாங்கணும், ஸ்கூல்ல இருந்து சேர்க்கணும். நாங்க தாங்க குழந்தைய பெத்து அதை வளர்த்தி குளிப்பாட்டி அது ஆயிருந்தா கூட என் வீட்டுக்காரில் இப்ப வரைக்கும் ஆய் துணியை எடுத்ததே இல்லை. நாங்க தான் இப்ப எல்லாமே பாத்துக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்துல துப்புரவு தொழிலாளியா இருந்த ஒரு பெண் சரோஜினி தேவிங்கிற ஒருத்தவங்களுக்கு தூய்மையா எல்லா இடத்தையும் வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிவு எடுத்தாங்க. சரி, அவார்டு கொடுக்கலாம் அப்படின்னு பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவார்டு கொடுக்க டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் வர சொல்லிட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு முக்கியமா ஒரு இன்ஜினியர் வந்தாங்க. எல்லாரும் ஆச்சரியமா வியப்பா, இந்த இடத்துக்கு ஏன் இவங்க இன்ஜினியர் வரணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நேரத்துல கொஞ்ச நேரத்துல ஒரு டாக்டர் வந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கலெக்டர் வந்தாரு. இவங்கெல்லாம் ஏன் இந்த அம்மாவுக்கு அவார்டு கொடுக்கறதுக்கு இவங்கெல்லாம் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள குசு குசுன்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இன்ஜினியர் நான் ஒரு சில வரிகள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச போனாராம். பேசணுன்னே சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு அம்மா குழந்தைய பெற்றது மட்டும் இல்ல, பெற்று வளர்த்து ஆளாத்தி எல்லா இடத்தையும் இவ்வளவு தூய்மையா வச்சுக்கிட்டு ஏன் இந்த அம்மா கொடுக்கணும்? அந்த அம்மாவோட வளர்ப்புலதான் அவங்க தந்தை இல்லாம ஒரு குடும்பத்தை ஆடுறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். அவங்களுடைய பையன் தாங்க நானு இன்ஜினியரா இருக்கேன், இப்போ என்னுடைய அம்மா ஒரு துப்புரவு தொழிலாளி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை ஏதாவது ஒண்ணு வேணும்னா முதல்ல போய் அது உங்க அப்பா கிட்ட கேட்காது. அம்மா நீ இது அப்பா கிட்ட நான் போலாமா வேண்டாமான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு அது அவங்க அம்மா கிட்ட தாங்க கேக்குது. ஒருத்தன் கடன் பிரச்சனையால வீட்டு முன்னாடி நிக்கான். ஒருத்தங்க சொல்றாங்க, இந்த உங்க வீட்டுக்காரர் இவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, மனைவிக்கே தெரியாம அவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க, உங்க வீட்டுக்காரங்க இவ்வளவு கடன் வாங்கியிருக்காரு, நாங்க வாசல்ல வச்சு கடன் கேட்டு வந்துட்டோம், சண்டையா போட முடியும், இந்தாங்க அப்படின்னு எங்க கையில கால் எழுத கட்டி கொடுத்து அங்க பிரச்சனையே வராம பெண்கள் தாங்க அந்த பிரச்சனையே வராம எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுறாங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்யணும், பக்கணுமா அம்மா கையில கொடுக்க வேணும் சின்ன கண்ணு, அது 600 ஆக்க வேணும் செல்ல கண்ணு. நம்ம சேர்த்து ஆம்பளைங்க வேலைக்கு போய் சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு ஒரு அம்மா கையிலயோ இல்ல தன்னுடைய மனைவி கையிலயோ கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. ஆனா நம்ம அதுல வர்ற செலவு பணத்தை சிக்கனமா பயன்படுத்தி அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை வேணும் வேண்டாம் எல்லாத்தையும் முடிவெடுத்து அதுல சிக்கனம் பண்ணி எல்லாத்தையும் பிரச்சனையே இல்லாம அந்த குடும்பத்தை நாம தாங்க ஓட்டிட்டு இருக்கோம். அப்பப்பா கைத்தறி அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலை தவட்ட. ஒரு அம்மா ஒரு கணவன் வாய்ஸ் நல்லா இருக்கு, கொஞ்சம் 2-3 வாரி சேர்த்து வெளியேறீங்களா?
ஒரு வீட்ல ஒரு மனைவி வந்து தன் கணவனிடம் இருக்கும்னு உன்னோட நான் இருக்கணும்னா ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த கணவன் சொன்னாரா, என்னமா அந்த கோரிக்கை அப்படின்னு. உடனே அந்த மனைவி சொன்னாங்களா, நான் உன்னோட சேர்ந்து இருக்கணும்னா நீ உன்னோட அம்மாட்ட போய் அவங்களோட இதயத்தை எடுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு கேக்குறாங்க. இதயத்தை எடுத்து வாங்கிட்டோன்னு சொன்னோடனே தன்னோட கணவன் என்ன பண்ணணும் யோசிக்காம உடனே அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா நீ உன்னோட இதயத்தை தந்தாதான் என் மனைவி என் கூட இருப்பான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா யோசிக்காம தன்னுடைய இதயத்தை எடுத்து கொடுத்தாங்க. அவள் ஒரு தாய் தான். அவ எடுத்து கொடுத்த உடனே அதை வாங்கிக்கிட்டு கணவனும் மனைவியும் தனியா தான் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மாட்ட இருந்து அந்த இதயத்தை வாங்கிட்டு அவர் ஓடும் போது ஒரு கல் தடிக்க அவர் கீழே விழுந்துடுறாரு. அப்ப அந்த இதயம் கீழே விழுந்த உடனேயும் அவர் கீழே விழுந்த உடனே அந்த இதயம் சொல்லுதான், மகனே நீ பார்த்து போ அப்படின்னு. எல்லா இடத்துலயும் பெண்ணுக்கு தாங்க முதல் மரியாதை, எல்லாமே கொடுக்கணும். ஏமாறுறவங்க இருக்குன்னு ஏமாத்துறவங்களும் கண்டிப்பா அந்த பூமியில வாழ்ந்துட்டு தாங்க இருப்பாங்க. நீங்க ஏங்க பிரச்சனை வரும் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னுடைய கணவன்லாம் நான் வீட்டுல குருமா வச்சா எங்க அத்தையிட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்லாம் இவங்க சொன்னாங்க. நாங்க எங்க வீட்டுல எல்லாம் அந்த பிரச்சனை வராது. ஏன்னா நானும் எங்க அத்தை இப்ப சமாதானமா போயிடுவோம். குருமா நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா ஏமா நீ நாளைக்கு அவகிட்ட கேட்டு கத்துக்கோ அப்படின்னா அவங்க கத்துக்க போறாங்க. இல்ல என்கிட்ட நீ அம்மாட்ட கேட்டு கத்துக்கோ அப்படின்னா நாங்க கத்துக்க போறோம். நாங்க ஒற்றுமையா இருந்தா ஏங்க எங்களுக்குள்ள சண்டை எல்லாம் வரப்போகுது? இதுக்கு கைத்தட்டுங்க, ஒற்றுமையா இருப்பாங்க. பெண்கள் எல்லாருமே ஒற்றுமையா ஒன்று கூடி எல்லா இடத்துலயும் செயல்பட்டா எல்லாமே நல்லாதாங்க இருக்கும். நீங்க தாங்க எல்லாமே பிரச்சனைன்னு எல்லா இடத்துலயும் பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தையை திணிக்கிறனாலதான் பெண்களே அதுல பிரச்சனையோ இருக்கோ இவங்க நம்ம கணவர் நமக்கு சொல்லி கொடுக்காருன்னு நினைச்சு நாங்க இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனை பண்றோம் நீங்க நினைச்சு அதை பெரிய பிரச்சனையா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வாய்ப்பளித்ததுக்கு விடைமொழி நன்றி தெரிவிக்கிறேன். சொல்ல போறாங்க. அதோட நம்ம பட்டிமன்றம் நிறைவு பகுதிக்கு சென்றுவிடும். அனைவருக்கும் வணக்கம். எனது உரையை முதலில் ஒரு பாடலுடன் ஆரம்பிக்கிறேன். எனது சகோதரர்களுக்காக. வெற்றி கொடிகட்டு மலைகளில் முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா, வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா. வரிய பாருங்க, எங்களோட சகோதரருக்கு எப்படி வரி வச்சு கொடுக்கறாங்க பாருங்க. எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த தடைக்கல்ல கூட வெற்றியோட படிக்கல்ல மாட்டி சாதிக்கிறது, எந்த பிரச்சனையும் தாண்டி சமாளிக்கிறது எங்களுடைய சகோதரர்கள் தான், எங்களுடைய அப்பாக்கள் தான். நண்பர் அவர்களே கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. உங்கள்கிட்ட சொல்லியிருக்க கூடாதோ, நீங்க அங்கிட்டு தான் கைத்தட்டுவீங்களா? உங்களுக்கு தலையாடுறத பாருங்க. இப்பவும் பாருங்க, நான் ஒரு பெண்ணா இருந்துட்டு ஆண்கள் தான் புத்திசாலித்தனமாக பிரச்சனையை சமாளிக்கிறாங்கிற அணிக்காக நான் வாதாட வந்திருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனை அப்படின்னு பெண்கள் நினைக்கிறதே அவங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாரையும் நாத்தனாரையும் தான் பிரச்சனையா நினைக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, இங்க எத்தனை பேர் கூட்டு குடும்பத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கூட்டு குடும்பமே கிடையாது. எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைகள். ஆனா இந்த 4 பேருக்கு சமைச்சிட்டு வர்றதை தான் எங்க சித்ராக்கா இவ்வளவு நேரம் வாய் வலிக்க சொன்னாங்க. நான் பொங்கல் வச்சேன், நான் சாம்பார் வச்சேன், நான் அவியல் வச்சேன், நான் பொரியல் வச்சேன். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையாவது பெண்கள் சமைக்கிறாங்களா? கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. எந்த கல்யாண வீட்லயாவது பெண்களை சமைக்க விடுறாங்களா? 1000 பேருக்கு சொல்லுங்க நடுவர்களே. அவசரப்பட்டுட்டேன். 500 பேருக்கு 1000 பேருக்கு அசால்ட்டா சமைப்பாங்க ஆண்கள். ஆனா இந்த 4 பேருக்கு சமைக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆக்கிட்டு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் புராணம் தான் அப்படி 4 மணி நேரத்திலயும் கேசரியா இருந்துச்சா? அத சொல்றாங்க, கேசரியா உப்மாவான்னு கண்டுபிடிக்க கூட முடியல அடுத்தவங்க. அப்புறம் என் தங்கச்சி, ஏதாவது என்னோட அணியினர்ல இருக்கக்கூடிய என்னோட சகோதரி சொன்னா, எப்ப பார்த்தாலும் இந்த பெண்கள் நொயன்னு சொல்றாங்கன்னு சொன்னா. இந்த நொயன்னா என்னம்மா அப்படின்னு நடுவர் கேட்டாங்க. யாருக்காவது இந்த நொயங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இப்ப தெரிய போகுது. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. நொயன்னா அர்த்தமே இல்லாம புலம்புறதுன்னு அர்த்தம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது, வாயை மூடுறதே கிடையாது. எதை செஞ்சாலும் அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் எதுல இருந்தாலும் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது இந்த பெண்களோட வேலை தான். நல்லா க்ளோஸ் அப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுங்க, உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நடுவர் அவர்களே, என்னோட வீட்டுக்காரர் வந்து ஒரு LIC ஏஜென்ட். ஏன்னா அவங்க எங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நல்லா
எல்லாம் சமாளிச்சு வைக்கிறதுனால தான் நாங்க இந்த மாதிரி பொது இடங்கள்ல பேச முடியுது, சுதந்திரமா பேச முடியுது. அவருக்கு ஒரு ஐடியா, அதாவது எந்த பிரச்சனைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டுருவாரு. ஒரு பிரச்சனையா அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ். இதனால நான் ஒரு தகவல் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் இன்சூரன்ஸ் பிடிக்க போறீங்களா? இல்ல நண்பர்களே, முன்னாடி என்னோட வீட்டுக்காரருக்கு நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உண்டு. அதாவது அவர் எல்ஐசி ஏஜென்டா இருக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உண்டு. இப்பெல்லாம் ஏதாவது எங்கேயாவது இவரோட பேரை கேட்டாலே எல்லாம் தெரிஞ்சு ஓடிடுறாங்க. எங்கடா பாட்டு பாடுறது கூட பரவாயில்ல நண்பர்களே, எங்கடா நம்மளை பார்த்தா அந்த அண்ணாச்சி பொங்கல் வந்துருச்சு ஒரு பாலிசி போட்டுருவோமா, அண்ணாச்சி தீபாவளி வருது வீட்டுல அக்காட்ட சொல்லுங்க ஒரு பாலிசி போட்டுருவோம்னு கேட்கறதுனாலே பயந்து எல்லாரும் அவரை கண்டா தலை தெரிச்சு ஓடுறாங்க. அப்புறம் சொன்னாங்க, அதாவது பெண்களுக்கு தான் வந்து வீட்டுல வேலை அதிகம்னு சொன்னாங்க. வீட்டுல என்ன வேலை இருக்கு? 24 hours சீரியல் பார்க்கறது தான் வேலை. இப்ப இந்த கூட்டத்துல இப்படி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பாருங்க, யாரு குண்டா இருக்கிறவங்கள எண்ணிக்கை அதிகமா இருக்கான்னு பாருங்க. எங்க அண்ணன்மார்களா, எங்க அப்பாமார்களா, இல்லைன்னா எங்க அக்காமார்களா, எங்க அம்மாமார்களான்னு பாருங்க. குண்டா இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டுல சமைக்கிறது வீட்டு வேலை மட்டும்தான். ஆனா எங்களோட ஆண்களுக்கு இந்த இருக்கிற வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு, அதாவது வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்களை வந்து கவனிக்கிறதுக்கே 24 மணி நேரம் போகாது. எங்க இந்த பெண்களை சமாளிச்சு கொண்டு போகுது. அப்புறம் எங்க அண்ணி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களோட பேரு ஈஸ்வரின்னு பேரு. அவங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. எங்க அண்ணிக்கு ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் வந்துச்சு, ஏமா இந்த தடவை இந்த புது வருஷத்துல உங்களை தான் சிறந்த இந்த கம்பெனியோட உறுப்பினர்னு தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு வந்துச்சு. எங்க அண்ணனுக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இது, நம்மள இந்த வீட்டுல இந்த கொஞ்ச நேரமே இவளால சமாளிக்க முடியலையே, இவளை எப்படி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கம்பெனியில செலக்ட் பண்ணாங்கன்னு நைஸா எங்க அன்னைக்கு தெரியாம எங்க அண்ணன் ஃபோன் பண்ணாங்க. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, ஐயா சார் இந்த மாதிரி உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு, என்னோட மனைவியை தான் சிறந்த உறுப்பினர்னு நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களாமே, அவ்வளவு நல்லாவா என்னோட மனைவி வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த மேனேஜர் அசால்ட்டா பதில் சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்களோட கம்பெனியில 30 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 30 பேர்ல ஒருத்தரை, அதாவது லாட் போட்டு எடுக்கிற மாதிரி ஒருத்தரோட பேர் எடுப்போம். அப்படி ஒவ்வொருத்தரா வரும்போது உங்க மனைவியோட பேர் வந்துச்சு ஒழிய மித்தபடி அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதெல்லாம் சும்மா அவங்க மன திருப்திக்காக சொல்றோன்னு. ஏன்னா வீட்டுல அந்த ஒருத்தராலேயே சமாளிக்க முடியலன்னா கம்பெனியில் உள்ளவங்க எப்படிங்க சமாளிப்பாங்க? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நிலாவை காட்டி சோறுட்டுறதுன்னு சொல்லக்கூடியது இந்த காலத்துல எந்த பொம்பளைங்களும் செய்யறதில்ல. ஏன்னா குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கே அவங்களுக்கு பெரிய வேலையா போகுது. அந்த மொபைல்ல வந்து குழந்தை கையில, அது 2 மாசமா இருக்கும், அது கையில கொடுத்துருவாங்க. அது இப்படி தள்ளிக்கிட்டே இருக்கும். அந்த தள்ளும் போது உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை கேட்க வச்சுக்கிட்டே சோறு விட்டுறாங்க. ஆனா எங்க ஆண்கள் நிலாவுல கூட போய் கால் பதிச்சு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் தூசியா நினைக்கிறதுனாலதான் அவங்களால அப்படியெல்லாம் செய்ய முடிஞ்சு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வைங்களேன், பக்கத்து வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நம்ம அக்காமாரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா கதவை புட்டிக்கிடுவாங்க, நமக்கு எதுக்குடா வம்பு, அவ பாட்டுக்கு முடிய பிடிக்கிறா சண்டை போடுறா அப்படின்னு. ஆனா இப்ப உள்ள நம்மளோட சகோதரர்களை பாருங்க, அடே மாப்பிள்ள எனக்கு ஒரு பிரச்சனைடா உடனே வா அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஏது என்னன்னு கேட்காம உடனே அந்த ஸ்பாட்டுக்கு ஆஜராகி என்ன செய்யணுமோ தன்னோட நட்புக்கு உதவிக்கரம் கொடுக்கிறது எங்களோட ஆண்கள் தான். நடுவர் அவர்களே சொன்னாங்க, பட்டு வரிசையெல்லாம் சொன்னாங்க, அந்த பட்டு இந்த பட்டு ஆரணி பட்டு காஞ்சி பட்டு. இவ்வளவு பட்டு சாரி வாங்குறீங்களே, காசு யாரு கொடுக்குறா? எங்க அண்ணன் தானே கொடுத்தாகணும். அங்கேயும் போய் நீங்க சாரி செலக்ட் பண்றது மட்டும்தான், அந்த கவுண்டர்ல இருக்கக்கூடிய பில்லை செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் எங்க அண்ணனோட வேலை தானே நடுவர் அவர்களே. இப்ப போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, இங்க வந்திருக்கிற கூட்டத்துல வந்திருக்கிற என்னோட சகோதரர்களையும் என்னுடைய தந்தைமார்களையும் பாருங்க, யாராவது மினுக்கிட்டு வந்திருக்கிறாங்களா? ஆனா இங்க இருக்கிற எங்களோட சகோதரிகளை பாருங்க, பட்டு சாரி, தலை நிறைய பூவு, இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அவங்க யாரு சம்பாதிச்சது அப்படின்னு கேக்குறீங்க. லுங்கியோட என்னப்பா நம்ம நிகழ்ச்சி பார்க்க போறோம்னு அப்படியே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த மேக்கப் பண்றதுக்கே பாதி நேரம் செலவாயிரும். ஆனா இவங்க எல்லாம் பிரச்சனைக்கு வந்து நாங்க தான் சுமூகமா தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, வாங்குற சம்பளத்தை யார் கையில கொடுக்கறது? மனைவிட்ட கொடுக்கறதா இல்லைன்னா அம்மாட்ட கொடுக்கறதா? மனைவிட்ட கொடுத்தோம்னா அவ்வளவுதான், போச்சு, கதை முடிஞ்சு. அம்மா கோவப்பட்டுருவாங்க. அம்மாட்ட கொடுத்தோம்னா அவ்வளவுதான், மனைவி பேசவே மாட்டாங்க. 2 நாளைக்கு தட்டு டம்ளரு செம்பு தரையில வைக்கும் போதே
சத்தம் கேட்கும். ஏன்னா அந்த சத்தத்தின் மூலமா தான் அவங்க வந்து அதோட வெளிப்படுத்துவாங்க. இப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா சம்பளம் அதனாலதான் எங்க வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்க, எங்க ஆத்துக்கார் கொண்டு வந்து சாமி ரூம் முன்னாடி வச்சிருவாங்க. ஏமா நான் சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன், சாமி முன்னாடி வச்சுட்டேன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட பிரச்சனையே வராம பாத்துக்கிறது நம்மளோட ஆண்கள் தான். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன், ஒரு கோடரி கதை. ஏன்னா ஒரு விறகு வெட்ட ஒரு கோடரியோட ஒருத்தர் விவசாயி போனாங்க. அப்படி போகும்போது அவரோட கோடரி ஆற்றுல தவறி விழுந்துருச்சுங்கிற ஒரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப தண்ணிக்குள்ள இருந்த வனதேவதை கோடரி எடுத்து வந்து கொடுக்கும். அது முதல்ல தங்க கோடரியை காமிக்கும், இல்லைன்னு சொல்லுவாரு. அடுத்து வெள்ளை கோடரியை காமிக்கும், இல்லைன்னு சொல்லுவாரு. மூணாவது அவரோட இரும்பு கோடரியை காமிக்கும், இதுதான் என்னோட கோடரி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த தேவதை, எப்பா உன்னோட உண்மையை நான் மெச்சுக்கிறேன், இந்தா நீ வச்சுக்கோ, இந்த மூணையை நீ வச்சுக்கோ, நல்லா வச்சு வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே விவசாயி அங்க விறகு வெட்டும் போது அவங்களோட மனைவி சாப்பாடை கொண்டு வருவாங்க. சாப்பாடு கொண்டு வரும்போது அதே கிணற்றுக்குள்ள அந்த ஆற்றுக்குள்ள தவறி விழுந்துருவாங்க. விழுந்தோடனே அதே தேவதை வரும். வந்தோடனே முதல்ல எடுத்து கொண்டு வந்து தண்ணிக்குள்ள இருந்து ஒரு குஷ்புவை தூக்கிட்டு வந்து, இந்தாப்பா மனைவி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும். உடனே இந்த விவசாயி, ஆமா இதுதான் என்னோட மனைவின்னு சொல்லிடுவாரு. உடனே நீங்க நினைப்பீங்க, ஐயோ இவர் அப்படி குஷ்புக்கு ஆசைப்பட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க நடுவர் அவர்களே, முதல்ல குஷ்புவை காமிக்கும், அப்புறம் ஸ்ரேயாவை காமிக்கும், மூணாவது அவரோட மனைவியை காமிக்கும், அப்புறம் என்ன சொல்லும், இந்த மூணையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லும். இந்த ஒன்னையே வச்சு சமாளிக்க முடியல, 3 பேருங்க நாக்கு தள்ளி போயிருந்த நடுவர் அவர்களே. அதனாலதான் அவர் முதல்ல சொல்லிடுவாரு. இப்ப பொண்ணு பார்க்க வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாசல, நம்ம கிராமங்கள்ல எல்லாம் வாசல்ல ஆட்களா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து வர்ற ஆட்கள், ஏமா இந்த பொண்ணு வீடு அது, நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம் இந்த பொண்ணு பாக்குறதுக்காக அப்படின்னு சொன்னா, இந்த பொண்ணையா பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேற ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க நடுவர்களே. இந்த பொண்ணையா பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இழுவையிலே 1000 அர்த்தம் இருக்கும். அவங்க நல்ல விஷயத்துக்கு சொன்னாங்களா, எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது. வந்த மாப்பிள்ள அதோட அவ்வளவுதான். இப்படி எல்லா வகையிலையும் பிரச்சனைன்னு சொல்றது பெண்கள்னால மட்டும்தான் உருவாகுதே ஒழிய, இந்த ஆண்கள் தன்னோட குடும்பத்தை மட்டும் இல்ல, வெளியில போற வேலையும் பார்த்து குடும்பத்தையும் தன்னோட தோல்ல சுமப்பதான் தான் இந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா அயர்ந்து தூங்கிடுவாங்க. பொம்பளைங்களுக்கு வந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் 12 மணி வரைக்கும் அந்த நாடகம் பாக்குறேன் இந்த நாடகம் பாக்குறேன்னு முடிச்சிருப்பாங்க. மித்தபடி வந்து ஆண்கள் வந்து அப்படியெல்லாம் கிடையாது. வேலை முடிஞ்சா சாப்பிட்டோமா கடான்னு படுத்தோமா தூங்கணுமான்னு ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் புத்திசாலித்தனமாக கையாளுறது எங்களுடைய தந்தைமார்களும் என்னுடைய தமையன்மார்களுமே ஒழிய என்னுடைய அக்காக்களோ நாங்களோ பிரச்சனைகளை சுமப்பது இல்லை என்று கூறி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.